நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. बिरयानी उपमा वाटेते बिरयानी आणि उपमा वाटेते बिरयानीയും എന്തും എന്നെ പൊടിച്ചുകോയി. அங்கன்வாடியில் வழங்கப்படும் உப்புமா பிடிக்கவில்லை, அதற்கு பதிலாக சுவையான பிரியாணியை கொடுக்க வேண்டும் என்ற 4 வயது சிறுவனின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறது கேரள அரசு. ബിരിയാണി തരണം. എവിടെ? അംഗനവാടിയിൽ. അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? ബിരിയാണി ഉപമാ വാटेते ബിരിയാണി. கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியைச் சேர்ந்த தம்பதி சோமசுந்தர் மற்றும் அஸ்வதிக்கு சங்கு என்ற 4 வயது மகன் இருக்கிறார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தனக்கு அங்கன்வாடியில் கொடுக்கப்படும் உப்புமா பிடிக்கவில்லை, அதற்கு பதில் பிரியாணி கொடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதனை வீடியோவாக பதிவு செய்த அவருடைய தாய் அஸ்வதி அதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். எதிர்பாராத விதமாக சிறுவனின் அந்த வீடியோ மாநிலம் முழுவதும் வைரலாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சிறுவனின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக உத்தரவாதம் അളിച്ചിരുന്നത്. തീർച്ചയായിട്ടും ശംഖുവിന്റെ ആവശ്യം പരിഗണിച്ചുകൊണ്ട് നമുക്കിതൊന്ന് പരിഷ്കരിക്കുന്നതിനെ കുറിച്ച് ആലോചിക്കാം. എങ്ങനെയാണ് നമ്മൾ ഇപ്പോഴുള്ള, ഞാൻ പറഞ്ഞല്ലോ, മുട്ടയും പാലും നമ്മളിപ്പോൾ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അത് നല്ല വിജയകരമായിട്ട് നടപ്പിലാക്കി വരുന്നുണ്ട്. ബഹുമാനപ്പെട്ട CM തന്നെയാണ് ഉദ്ഘാടനം ചെയ്തത്. இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அங்கன்வாடியில் வழங்கப்படுவதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட உணவு பட்டியலை அமைச்சர் வீணா ஜார்ஜ் வெளியிட்டார். அதில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தர நிலைகள் படி உப்பு மற்றும் சர்க்கரை அளவு குறைவாக உள்ள உணவுகளும், அதே சமயத்தில் புரோட்டீன் மற்றும் கலோரிகள் அதிகம் கொண்ட உணவுகளும் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உணவு பட்டியல் திருத்தி அமைக்கப்பட்டு இருப்பதாக கூறிய அவர் அதில் முட்டை பிரியாணியை இணைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் என்பதால் அவர்களுக்கு இறைச்சி வழங்குவதில் சிரமங்கள் இருப்பதாகவும் அதனால்தான் முட்டை பிரியாணி தரப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 4 வயது சிறுவனின் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அதனை குறுகிய காலத்திலேயே மாநில அமைச்சர் நிறைவேற்றியிருப்பதற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ഒരു അംഗനവാടിയിലെ ഒരു കുഞ്ഞ് ശംഖു, അവന്റെ ഒരു വീഡിയോ വളരെ വൈറലായിരുന്നു. അവന് ബിരിയാണിയും കോഴിക്കാലും വേണമെന്നാണ്, കോഴി ചിക്കൻ ഫ്രൈയും വേണമെന്നാണ് ആ മോൻ ആവശ്യപ്പെട്ടത്. ഭയങ്കര വൈറലായിരുന്നു. അതിന് ശേഷം അവന്റെ അംഗനവാടിയിൽ തന്നെ ആ മോന് കൊടുത്തു. ഒരുപാട് അംഗനവാടികളിൽ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇത് കൊടുക്കുകയുണ്ടായി. അപ്പൊ അവൻ അമ്മയോട് പറഞ്ഞു, എനിക്ക് ഉപ്പുമാവ് വേണ്ട, എനിക്ക് ഉപ്പുമാവിന് പകരം എനിക്ക് ബിരിയാണി തന്നാൽ മതി എന്ന് ശംഖു പറഞ്ഞു. അപ്പൊ നമ്മൾ ആലോചിച്ചു ഇത് എങ്ങനെയാ ചെയ്യാൻ പറ്റുന്നത്. അപ്പൊ നമ്മൾ മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അംഗനവാടികളിൽ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു, അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കിയിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതില് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. கேரள அரசின் இந்த நடவடிக்கைக்கு மகிழ்ச்சி தெரிவித்த சிறுவனின் தாய் தற்போது தனது கணவர் பணிபுரியும் கத்தார் நாட்டில் கோடை விடுமுறையை கழித்து வருவதாகவும் ஜூலை மாதத்தின் மத்தியில் கேரளா வர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தன் மகனின் புகைப்படத்தையும் மழலை மொழியில் பேசும் வீடியோவையும் சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் அங்கன்வாடியில் பிரியாணி கேட்டு பேசிய வீடியோவையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததாகவும் அஸ்வதி கூறியிருக்கிறார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.